இன்ஸ்டண்ட்டாக ஒரு மொறு மொறுன்னு ரவா தோசை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஈஸி தான். ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா இல்லை கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துட்டு தண்ணி நிறைய சேர்த்துக்கணும். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. பத்தாட்டி இன்னும் கூட நமக்கு எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. மேலே இன்னும் கொஞ்சம் ஊறி திக்காக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். தோசைக்கல் நல்லா சூடானதுமே எண்ணெய் தடவிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கப் எடுத்துகிட்டு அந்த மாவை ஊற்றுனீங்கன்னா போதும். 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ரவா தோசை செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் நல்லா வெந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கிறிஸ்பியாக வேணும்னா பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.